இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபேஷியல் டிப் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளே வந்துட்டு வீட்டில் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பாருங்கள். என்னென்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்ருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் டக்குன்னு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், அதுக்கு நான் வந்துட்டு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் தோட்டத்தில் பூத்தா கூட பூத்ததாக பறித்து எடுத்து வந்துடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேவையான ஒரு 10 பூக்கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்துட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம டெய்லிக்கும் அப்ளை பண்ணலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான், இல்லைனா வந்துட்டு ஃபேஸ்லாம் ரொம்பவே கருத்து போயிடும். வெயிலில் போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் காஃபி போடுற பாத்திரம், அதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது புது பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்துட்டு செஞ்சால் தான் நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ரோஸ் வாட்டர் சூப்பராக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க பூவெல்லாம் இது போல் பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், காம்பெல்லாம் போட வேணாம், பூ மட்டும் போடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூ வேறு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாசனை இன்னும் வேறு லெவலில் இருக்க போது. பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் பூ எடுத்திருக்கேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா. நம்ம இது வந்துட்டு ஒரு 10 டேஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி செஞ்சுக்கலாம். மொத்தமாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அது அப்புறம் கண்டிக்கவே மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சோன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி கூட செஞ்சுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிச்சு போட்ட பூவெல்லாம் அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். போட்டோடனே நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தண்ணி வச்சுருந்தேன், அதனால உடனே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். நல்லா அந்த ரோஸில் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெத்தடு. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கிற வந்துட்டு ரோஸ் வாட்டர், இதில் எதுவுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணல. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம நல்லா அப்ளை பண்ணலாம். இந்த ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்துட்டு முல்தானி முட்டி சேர்த்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டர்மரிக் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த வெயிலேருந்து வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் வெயிலில் போயிட்டு வந்தோடனே நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கைக்கு, கழுத்துக்கு, வெயில் படுற இடம், அந்த அப்படியே கழுத்து பகுதி, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒருமே கலர் சேஞ்ச் ஆகலை அப்படியே இருக்கலாம் சொல்லக்கூடாது. டெய்லி அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து வடிகட்டி ஒரு பாட்டில் போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.